ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தோட வாங்க இன்றைக்கான விளாக் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, ஆடி பூரமும் இன்றைக்கி தான். அதனால் அதிகாலையிலேயே நான் 3:30 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். நிலைவாசலை சுத்தமாக கழுவி விட்டுட்டு தொடச்சும் விட்டுட்டேன். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே நான் காவி போட்டு மொழுகி தான் வந்து கோலம் போடுறது என்னோடய வழக்கம். இன்றைக்கி எல்லா அம்மன் கோவில்லையுமே ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சீக்கிரமாக வீட்டில் வந்து பூஜை பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். பெரும்பாலும் இப்போலாம் நான் வந்து கோவிலுக்கே போகிறதே இல்லை. என்னன்னே தெரியல, உடம்புக்கு முடியல இல்லை வீட்டில் நிறைய வேலை செய்கிறதுனால டயர்டாக ஆகிடுறேனா அப்படின்றதும் எனக்கு புரியல. சாமி கும்பிட்டு முடித்தோடனே மனசு வந்து முழுசாக திருப்தி அடைஞ்சிடுது. சரி, கோவிலில் அந்த கூட்டத்தில் ஏன் போகணும் அப்படிங்கிற யோசனையிலே அப்படியே விட்டுடுறேன். நான் இன்றைக்கி கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். பார்க்கலாம், நான் போனேன்னா அந்த விலாகையும் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தரேன். என்னோடய நிலைவாசலில் சாதாரணமாக கோலம் போட்டு பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி காவி போட்டு மொழுகிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கோலம் போட்டு பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். அது மட்டும் இல்லை, அது மாதிரி போட்டுட்டு சாம்பிராணி தூபம்லாம் காமிச்சு விட்டுட்டு நின்று நான் பார்க்குறப்ப எனக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் என்னோடய நிலைவாசலை பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் மற்ற வீடியோக்கெலாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறனோ இல்லையோ, என்னோடய நிலைவாசலுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி போட்ட கோலத்தை விட போன வருஷம் வந்து புரட்டாசி மாதத்தில் அந்த கோவில் கோபுரம் மாதிரி ஒரு சிக்கு கோலம் ஒன்று போட்டு நான் வந்து இந்த நிலைவாசலில் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். அது எவ்வளவு கோலம் போட்டு நான் பார்த்தாலுமே அந்த ஒரு பதிவு மட்டும் எனக்கு மனசை விட்டு போகவே இல்லை. மறுபடியும் அதை மாதிரி என்னால் செய்யவும் முடியல. அந்த கோலம் அதுக்கப்புறம் வந்து முதல் தடவை வந்து காவி போட்டு மொழிகிட்டு நான் ஒரு கோலம் போட்டு வீடியோ கொடுத்துருந்தேன். அதுவுமே வந்து நிறைய வியூஸ் போச்சு, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. நான் ரீச் ஆனேன் அப்படின்னு சொல்ல போனால் அந்த ஒரு வீடியோவால் தான். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப பெருசாலாம் யோசித்து முதல் நாளே போட்டு பார்ப்பேன் சில டைமில். இன்றைக்கி அதை மாதிரி கூட நான் எதுவுமே யோசிக்கல. சரி, இன்றைக்கி ஸ்டார் கோலமே போட்டு எந்த டிசைன் வருதோ அது போகிற போக்குலேயே நம்மளும் கோலம் போடுவோம் அப்படின்னு போட்டேன். சிம்பிளாக தான் வந்திருந்தது. சரி, பரவாயில்ல, நிறைய வேலை இருக்குது, இந்த இடத்துலையே நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் கடகடன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே போட்டுட்டு விளக்கெலாம் ஏற்றி சாம்பிராணி தூபம்லாம் காமிச்சு நான் வந்து நிலைவாசல் அலங்காரத்தை வந்து முடிச்சிட்டேன். அம்மனுக்கு போடுறதுக்காக வளையல் மாலை எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கட்டி போடலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய வியூஸ் போகலை, ஆனால் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வராங்க. ரொம்ப நேரம் வந்து நிறுத்தி பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. இன்னும் எப்படி நான் வீடியோ கொடுக்கறது அப்படின்னும் எனக்கு புரியல. அடிக்கடி எனக்குள்ளே நான் வந்து நினச்சிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போலாம் தோணுது. நம்ம மட்டுக்கு நமக்கு பிடிச்ச வேலையை அழகாக செய்வோம், அதை வந்து வீடியோவோ எடுத்து போடுவோம், பிடிக்கிறவங்க பார்க்கட்டும், லைக் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தொடர்ந்து வந்து மனசு தைரியத்தோட விடாமுயற்சியாக இதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நான் எதுக்கு இப்போ வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப கஷ்டமாக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக ஆச்சு எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபரும் வரதில்லை, வாட்ச் ஹவர் போயிடுச்சு, வியூஸும் அதிகமாக போகிறதில்ல. வீடியோ வந்து விட்டு விட்டு கொடுக்குறேன், அது என்னோடய தப்பு தான். ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் வீடியோ கொடுக்கும்போது பார்த்து தான் வந்து ரசித்து தான் நான் கொடுக்குறேன். ஆனால் அதுவுமே வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. என்னோடய சைடில் என்ன தப்பு அப்படிங்கிறத பற்றி எனக்கு யோசிக்க முடியல. போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரே மாதிரி வீடியோலாம் நான் கொடுக்கறது. இனிமேட்டு வந்து டெய்லி நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து நான் வந்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க முடியாது. ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆரம்பத்தில் எப்படி கேமரா வந்து வச்சுட்டு எந்த ஆங்கிளில் வச்சுட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனே எனக்கு தெரியாது. போக போக தான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இன்னமும் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது.
வீட்டு வேலை செய்யறத விட பெரிய டாஸ்க்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்டா இந்த வேலையை எடுத்தோம் அப்படின்னு கூட நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனால் வந்து விடவும் முடியல. சரி சும்மா தானே இருக்கோம், மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பிடிவாதமாக நான் செஞ்சிட்ருக்கேன். அதை பற்றிலாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைய பேசுகிறேன். இப்போதைக்கு என்னோடய நிலைவாசல் அலங்காரம் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.